நாட்டை உலுக்கி நெஞ்சை பதபதைக்க வைத்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் பலியான 26 அப்பாவி பொதுமக்களுக்கு கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கண்டன குரல் எழுப்பி மற்றும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நாட்டையே உலுக்கிய ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது கொடூர கொலை வெறியுடன் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியதில் பலியான 26 நபர்களுக்கு பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கண்டித்தும் கண்டன குரல் எழுப்பியும் கண்ணீர் அஞ்சலி செய்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் 26 பேரின் ஆத்மா சாந்தியடைய மௌன அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செலுத்தினர். பிஜேஎம்எம் மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரன் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் தலைமை வகித்தார். இந்நிகழ்வு குறித்து மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் கூறுகையில், நெஞ்சை உலுக்கிய இச்சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது. சுற்றுலா பயணிகளிடம் நீ இந்துவா என்று கேட்டு துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியது மிகவும் வருத்தத்திற்கு உரியது மட்டுமல்ல, மிகவும் கண்டனத்திற்குரியது. எனவே தாக்குதல் நடத்தியவர்களை மத்திய அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும். மேலும் மத்திய அரசு இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மாவட்ட துணைத் தலைவர் சதீஷ் ராஜா, பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், மண்டல தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன், பூபதி, மயில்ராஜ், மணிகண்டன், நாகராஜ், திலீப், ராகுல், சத்யராஜ், விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து கண்டன குரல் எழுப்பி மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை கண்டித்து கண்டன குரல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்ணீர் அஞ்சலி இங்கு சிவானந்த காலனி தொழிற்சங்க பலகை முன்பு நடைபெற்றது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்க சார்பாக இந்த ஜம்மு கேசரி துப்பாக்கி சூடு கொண்ட 27 பேர் சுட்டதற்கு கண்டித்து நம்ம அமைப்பு சாரா தொழிற்சங்க சார்பாக வன்மையாக கண்டித்து புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. இது போன்ற சம்பவங்கள் இன்று என்றும் நடைபெறாமல் மத்திய அரசாங்கத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த சுற்றுலாக்கு சென்ற நம்ம இந்து சகோதரர்கள் 27 பேர் இறந்துருக்கிறாங்க. அதை மத்திய அரசாங்கம் இரும்புக்கரம் கொண்டு இந்த வன்முறை தாக்குதலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேஎம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.